ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த விசைப்படகு ஓட்டுநர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் 6 மாதம் சிறை தண்டனை விதித்துள்ள நிலையில் அதை கண்டித்து போராட்டம் நடத்துவது தொடர்பாக விசைப்படகு மீனவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், மீனவர்கள் அங்கு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சரியா, அதாவது கடந்த மாதம் இந்த மாதம் 3ஆம் தேதி ராமேஸ்வரத்துல மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை 4ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் எடுத்தனர். அவர்கள் வழக்கான அந்த 23 பேரை கைது செய்தார். அந்த 23 பேரின் வழக்கானது நேற்று அதாவது ஊர்காவல்துறை நீதிமன்றத்திலிருந்து ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்கள் வழக்கை விசாரித்த நீதிபதி கஜநிதி பாலன் வழக்கை விசாரித்த பின்பு அதாவது 23 மீனவர்கள் 20 பேரை மட்டும் விடுதலை செய்து 3 மீனவர்களை சிறை பிடிக்க உத்தரவிட்டார். அதாவது அந்த 3 மீனவர்கள் 2 மீனவர்கள் படகின் ஓட்டுநராகவும் அதே போல மற்றொரு மீனவரானவர் கடந்த 2019ஆம் ஆண்டு மீன்பிடிக்க சென்று இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு நிபந்தனை விடுதலை செய்யப்பட்ட மீனவர் 2வது தடவையாக மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டதால் இவருக்கும் சிறை தண்டனை விதித்து கதிநீதி பாலன் உத்தரவிட்டால் இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மீனவர்களின் அவசர ஆலோசனை கூட்டமானது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சற்று முன் நடைபெற்றது. இந்த மீனவர்களின் கூட்டத்தில் மீனவர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டு மீனவர்கள் அந்த 3 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மீனவர் சங்க தலைவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மீனவர்களின் ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. அதாவது இலங்கை சிறையில் இருக்கின்ற 3 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசு வலியுறுத்தி விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே போல கச்சத்தீவு அதாவது வரும் 23 மற்றும் 24ஆம் தேதியில் கச்சத்தீவு அந்தோனியா திருவிழா நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவில் மீனவர்கள் ஆகிய நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை எனவும் அதே போல மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி நாளை முதல் ராமேஸ்வரம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அதே போல அனைத்து படைகளிலும் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் வரும் செவ்வாய்க்கிழமை ராமேஸ்வரத்திலிருந்து தொடர்ச்சியாக 3 நாட்கள் நடந்தே சென்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அதாவது படகின் ஆவணங்களை ஒப்படைக்க போவதாகவும் மீனவர்கள் தற்போது தெரிவித்திருக்காங்க. அதாவது மீனவர்கள் விடுதலை செய்யும் வரை இந்த போராட்டமாக தொடரும் எனவும் உடனடியாக மீனவர்கள் விடுதலை செய்வதற்கு மத்திய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் தரப்பில் தெரிவித்திருக்காங்க. சூர்யா, போராட்டம் நடத்துவது குறித்து விசைப்படகு மீனவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை காண்பித்ததற்காகவும் விவரங்களை வழங்கியதற்காகவும் நன்றி ராஜ்குமார்.